தூத்துக்குடி மாவட்டம் தாதன்குளத்தைச் சேர்ந்த பீர் முகமது கால்வாயில் வெள்ளத்தில் அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவரது நிலை என்ன ஆனது என தெரியாமல் குடும்பத்தினர் கண்ணீருடன் காத்திருக்கின்றனர். அவர்களுடன் எமது செய்தியாளர் பிரபாகரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் பகுதியில் வெள்ள நீரால குடியிருப்பு பகுதிகள் முழுவதுமாக சூழ்ந்திருந்தது. அதிலும் குறிப்பாக தாதன்குளம், கிலாக்குளம் உள்ளிட்ட பகுதிகள் முழுவதுமாக தண்ணீரில் சூழ்ந்திருந்த நிலையில் சில இடங்களில் இருக்கக்கூடிய சில வீடுகளும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் தற்போது தண்ணீர் வழிந்திருக்கக்கூடிய சூழலில் சிலர் அந்த வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டிருப்பதாகவும் அந்த பொதுமக்கள் நம்மள வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய ஒரு நபரின் உறவினர் இருக்காரு. சார் வணக்கம். அவர் எதுக்காக இந்த வெள்ளப்பெருக்கில் போனாரு? அவரோட நிலைமை இப்போ என்ன சார்? அவருடைய நிலைமை என்னென்னா, அவர் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போய்ட்டு வந்தார். உடன்குடியிலேருந்து வேலைக்கு போய்ட்டு வந்தார். வந்தவர் நைட்டு 8 மணி போல் வரணுன்ட்டு வந்திருக்காரு. அப்போ தண்ணி அதிகமாக இருந்தவொடனே பயந்து போய் ஒரு பையன் கூட பைக்கில் வந்திருக்காரு. வந்த இடத்துல 8 மணி போல் தண்ணி அப்போ தான் நீர் எல்லாம் உடஞ்சி குளம் எல்லாம் உடஞ்சி வந்திருக்கு. 8 மணி போல் அவர் பைக்கில் வந்தவங்க 2 பேரையும் தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு தண்ணி அடித்து போனதில் ஒருத்தர் மட்டும் பனை மரத்தில் ஏறி தப்பிட்டார். அவங்களே காலையில் தான் மீட்டாங்கன்னா அவங்க ஊருக்காரங்க, அவங்க ரிலேட்டிவ் எல்லோரும் தான் மீட்டாங்க. யாருமே ரோந்து பண்ணி மீட்பு பண்ணி யாருமே இது கொடுக்கல, யாருமே வரல. அவங்க சொந்தக்காரங்க தான் ரோப்பு கட்டி அவரை காப்பாற்றிட்டாங்க. இவர் தக்கரை பீர்மோம்பு எனக்கு அக்கா மாப்பிள்ளை. அவர் போனார். 3 நாளாக எந்த பதிலும் கிடையாது, தகவலும் கிடையாது. நாங்களும் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னோம், எல்லா பக்கமும் கம்ப்ளைண்ட் பண்ணோம். யாருமே அதுக்கு முன் வரல. இப்போ அவர் இருக்காரா, இப்போ என்ன ஆனாரு எங்களுக்கு ஒரு இதுவும் தெரியல. ஒரே அழுவையும் கூப்பாடுமா கிடக்கு வீட்டில். நாங்கள் சாப்பிட்டே 2 நாள் ஆகுது, எதுவுமே சாப்பிடல. நாங்கள் எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலை இருந்துட்டு இருக்கோம். யாருமே உதவி செய்யலை. வீட்டுக்காரர் அவர் எதுக்காக வெளியில் போனார்? இப்போ ஏதாவது அங்கே மாதம் காண்ட கட்டிட்டு போனார். வந்தார். இப்போ ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? போலீஸ் சொன்னீங்களா? அதிகாரிகள் சொன்னீங்களா? எல்லாரும் சொல்லியாச்சு. நடவடிக்கை எடுக்கல. ஒருத்தர் எடுக்கல. பிரசில் வேலை பார்க்க இந்த பிரசில் வேலை பார்க்க இவங்க உடகுள்ள காலண்ட் அடிக்க போவார். காலண்ட் அடிக்க வர ரூட்ல தான் இப்படி ஆயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த மூதாட்டி தெரிவித்தது போல தாதன்குளம் பகுதியை சேர்ந்த பீர் முகமது அப்படிங்கிறவர் கால்வாயில் அடித்து செல்லப்பட்டிருக்காரு. அவரை மீட்கிறதுக்கு தற்போது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல என்று அந்த உறவினர்கள் அனைவருமே கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த அடித்து செல்லப்பட்டவர் நிலைமை என்ன அப்படிங்கிறத அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு அந்த நபரை தேடக்கூடிய பணியில் ஈடுபடணும் அப்படிங்கிறதா இந்த பகுதி மக்களோட எதிர்பார்ப்பு மட்டும் இல்லாம அந்த உறவினரோட கண்ணீர் மல்க கோரிக்கையாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.